ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாப்பிள்ளை சம்பா அரிசியில் தோசை பண்ணியிருக்கேன். இந்த தோசைக்கு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பெரண்டை சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இது 4 சின்ன வெங்காயம், 4 பீஸ் தேங்காய், சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, 2 வரமிளகா, கொஞ்சமாக கல்லுப்பு. இது கூட நம்ம பெரண்டை இருக்கு இல்லையா, அது சைடில் நல்லா தோலை உரிச்சிட்டு வாஷ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வதக்கி வச்சுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பெரண்டை சட்னி ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பெரண்டை சட்னி அப்படின்னு தெரியாது, கார சட்னியோட டேஸ்ட்டில் தான் இருக்கும். இதுக்கு மில்லட்ஸ், இந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசி, கருப்பு கவுனி அரிசி, இந்த மாதிரி எல்லாம் தோசை பண்ணிங்க அப்படின்னா பசங்களுக்கு நல்லா வாய்க்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி உரப்பாக சட்னி செஞ்சு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு தெரியாது, ஆனால் டேஸ்டியாக இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.